மது பழக்கத்திலிருந்து நான் வெளியிலே வர வேண்டும். இந்த மாதிரி ஒரு மது பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இதிலிருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன செய்யணும்? அதாவது இதுக்கு பல விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அதை பற்றி சுருக்கமாக விளக்குகிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலமாக ஒரு விஷயம் இருக்குங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வரணுங்கிறது. அதாவது என்னன்னு கேட்டால், இந்த பழக்கத்தை விட்டு நான் வெளியில் வரணுங்கிற ஆசை இருக்கணும். தீவிரமான ஆசை இருக்கணும். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், இதை விட்டு வெளியில் வரணுங்கிற ஆசை முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்குள்ள தீவிரமாக இருக்கா? நான் இதுலேருந்து உண்மையிலே வெளியில் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் முதல் படி. அந்த ஆசையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஞானம் இல்லை என்று அர்த்தம். இது உங்களை, அந்த ஞானத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அடையணும். அந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும். ஆசை வந்துருச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த படியில் சுலபமாக வெளியில் வந்துடலாங்க. அதுக்குண்டான ஸ்டெப்பை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஆசையே இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞான சூனியம் என்று அர்த்தம். இந்த ஏன் நீங்கள் அதுக்குள்ளே போய் சிக்கியிருக்கீங்க? எதுக்காக, என்ன தேடுறீங்க? உண்மையிலேயே என்ன, எதை தேடி போகிறீங்க? நீங்கள் மதுவை தேடலைங்க. மது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் எதை தேடுகிறான் அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சா எல்லாரும் ஒரு விஷயத்தை தாங்க தேடுறோம். எதை தெரியுமா தேடுறீங்க? பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். உணர்வைத்தான் தேடுகிறீர்கள். அதாவது சந்தோஷம், ஆனந்தம் என்கிற உணர்வை இந்த உலகம் தேடுகிறது. அதாவது இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வீடு வேணும் ஆசை, பெரிய கார் வேணும் ஆசை, ஒரு பங்களா வேணும், பெரிய கெஸ்ட் ஹவுஸ் வேணும், நல்ல குடும்பம் இருக்கணும், அற்புதமான எனக்கு ஒரு மனைவி வேணும், ஒரு குழந்தை வேணும், ஒரு நல்ல காதலி வேணும், நல்ல காதலன் வேணும், நல்ல உடை வேணும், வைர நெக்லஸ்ஸு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், மதுவும் வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மதுவும் வேண்டும். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க? இதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தீங்கன்னா, பா என்ன பிரமாதமாக இருக்குது இந்த வீடு, சூப்பராக இருக்குது இந்த வீடு, இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு அப்படியே பரவசமாக இருக்குது. அப்போது அந்த பரவசமான உணர்வு தான் உங்களுக்கு வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண கார் வச்சுருக்கிறீங்க, ஒரு BMW கார் வேணும், பென்ஸ் வேணும், இல்லை பென்ட்லி, ஃபெராரி வேணும். இப்போ அந்த காரை வாங்கி ஓட்டுறீங்க. ஓட்டும் போது பா எப்படி இருக்குப்பா அந்த கார், நினச்ச உள்ளே உட்கார்ந்தாலே பிரமாதமாக இருக்கே அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த காருக்குள்ளே கிடைக்கிது. அந்த உணர்வு தான் உங்களுக்கு வேண்டும். கூர்ந்து கவனிங்க. இப்போது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணிடம் பக்கத்தில் உட்கார்ந்தாலே, சே எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த பெண்ணு மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு அப்படியே பரவசம் ஆகுது, அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அப்போது அந்த உணர்வு தான் உனக்கு வேண்டும். அந்த உணர்வு வேணும்னா அந்த பெண்ணு வேணும். அப்போ நீ பெண்ணை தேடவில்லை, கூர்ந்து கவனித்தால் அந்த பெண் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற உணர்வு அதே தாங்க போதையும். உங்களுக்கு ட்ரிங்க் வேணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த அந்த போதைக்கு அந்த ட்ரிங்க் எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அப்படியே உள்ள மிதக்குது. எப்படி மிதக்குதுப்பா, அப்படியே பரவச நிலைக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த உணர்வு தான் வேண்டும். இப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் ஒரு விஷயத்தை தான் தேடுறான். அந்த ஆனந்தம், அந்த பரவசம், அந்த ஒரு போதையைத்தான் தேடுகிறான். அந்த போதை மதுவில் இருக்கிறது, பெண்ணிடத்தில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, பணத்தில் இருக்கிறது, ஒரு வீட்டில் இருக்கிறது, வைர நெக்லஸில் இருக்குது, ஒரு காரில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இந்த உணர்வு அத்தனையும் உள்ளே இருக்கிறது. குறிப்பாக இந்த போதை கேள்வி நீங்கள் கேட்டதுனால அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இந்த போதை அதை எடுத்து, அந்த ட்ரிங்க் எடுத்து குடித்த உடனே
உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற ஞானம் உங்களுக்கு வரணும். அதாவது எப்பயுமே ஒரு மனிதன் மனதில் போய் சிக்கி இருக்கிறீங்க. இப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்து உங்களுக்கு டென்ஷன், அதனால் நான் ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லுவான். நிறைய பேர்ட்டு கேட்டிங்கன்னா, பா அதுலேருந்து ஒரு ரிலீஃப்பா, கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் வேணாமா குருஜி, காலையிலேருந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு சின்ன 2 ட்ரிங்கை குடித்தா ஒரு ரிலாக்ஸ்ட் ஆகுது. ட்ரிங்கை குடித்தா ரிலாக்ஸ் ஆகாதுங்க. இது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் மனம் என்ற இந்த புத்தியில் போய் சிக்கி இருக்கிறீங்க. காலையிலேருந்து இது ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த புத்தியிலிருந்து கீழே இப்போ மதுவை நீங்கள் அருந்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த புத்தியை விட்டு விலகி நிற்கிறீங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு ஞானிக்கும் ஒரு பெரிய ஞானமுள்ள மனிதருக்கும் அறியாமல் இருக்கிற மனிதருக்கும் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் தேடுறது ஒன்று தான். மன அமைதியை தேடுகிறார்கள், ஆனந்தத்தை தேடுகிறார்கள். தண்ணி போடுறவனும் அதைத்தான் தேடுறான், ஒரு ஞானியும் அதைத்தான் தேடுறான். இந்த ஞானி என்ன பண்ணுறான், இப்போ இந்த 2 பேருமே புத்தியை விட்டு மைண்டை தாண்டிய நிலைக்கு போகணுங்க. இவ்வளோதாங்க பாயிண்ட்டு. மைண்டை விட்டு வெளியில் போகணும். அப்போ ஒரு ஞானி என்ன செய்கிறான், அந்த மைண்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு, மனம் தாண்டிய நிலைக்கு போகிறதுக்காக தியானத்தை கற்றுக்கொள்கிறான். அப்போது தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, மனமற்ற நிலைக்கு போகிறோம், மனம் தாண்டிய நிலைக்கு போகிறோம். கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றதுன்னா என்னன்னா, புத்திக்கு மேலே செல்கிறோம், புத்தியை தாண்டி மேலே போய்டுறோம். அப்போ இது என்னுடைய விழிப்புணர்வாக நானாக அதை செய்கிறேன், நான் அதை சம்பாதிக்கிறேன். என்னுடைய விழிப்புணர்வை என் கட்டுப்பாட்டுக்கு நான் கொண்டு வந்து அந்த விழிப்புணர்வை மனதில் போய் சிக்கி சின்னாபின்னமாகாமல் அதற்கு மேலே சென்று நான் உட்கார்ந்து கொள்கிறேன். இப்போ மனதை விட்டு விலகிட்டேன், இப்போ புத்திக்கு மேலே போயிட்டேன். இதைத்தான் புத்தா என்று சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், புத்தானா பேர் கிடையாது. எவன் ஒருவன் தன் புத்திக்கு மேலே சென்று புத்தியை அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான், புத்தியில போய் சிக்காம அவனோட கட்டுப்பாட்டில் புத்திக்கு மேலே போயிட்டானோ, இவனுக்கு பேர் தான் புத்தான்னு பேர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ புத்தியிலிருந்து தப்பிச்சிட்டான். இப்போ ஒரு ஆனந்தம், அமைதி கிடைக்கிறது. ஏன்னா பிரச்சனையே இங்கே தான் இருக்குது, மைண்டில் தான் இருக்குது. இப்போ இது என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய திறமையை, புத்திசாலித்தனத்தை நான் பயன்படுத்தி மேலே வந்துட்டேன். இப்போ மதுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மதுவை நீங்கள் குடித்த உடனே அது என்ன பண்ணுது, புத்தியிலிருந்து உங்களை நவுத்தி புத்திக்கு கீழே போய் உட்காந்துக்குது. கீழே போகிறது ஈஸி, மேலே போகிறது கஷ்டம். கீழே போகிறது தானாக நடக்கும், மேலே நம்மளா முயற்சி எடுத்து செய்ய ஏர்ன் பண்ணணும். இப்போ மதுவை உள்ளே போட்டவுடனே என்ன ஆகுதுன்னா, புத்தியிலிருந்து விடுபட்டுருச்சு. எப்போ புத்தியை விட்டு விலகிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு போதை வந்துவிடும். ஏன்னா பிரச்சனையே புத்தியில் தான் இருக்குது. ஆனால் புத்திக்கு கீழே செல்லும் போது புத்தி மேலே உட்கார்ந்துருக்கும். அது அழிந்து போகவில்லை. அது ஓரமாக போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ரொம்ப போட்டு உன்னைய படுத்திட்டேன், கொஞ்சம் பொழைச்சிப்போ, நான் வெயிட் பண்ண, நீ எப்போ தான் எந்திரிச்சு வர்றேன்னு பார்ப்போம், திரும்ப உன்னைய வச்சு செய்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்குது. இது ஒரு கேப், ஒரு பிரேக். இந்த பிரேக் பெர்மனண்ட் கிடையாது, அது டெம்பரரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போதை. அதனால தான் இதுக்கு பேர் சிற்றின்பம் என்று அழைக்கிறார்கள். சிற்றின்பம், பேரின்பம்னு சொல்லியிருப்பீங்க. இது கொஞ்ச நேரம் இங்கே வச்சுருக்கோம். அந்த மது கெமிக்கலை உள்ளே போட்டு பாடியில் உங்கள் மைண்டை விட்டு வெளியே எடுத்துடுறாங்க. இந்த கெமிக்கல் எல்லாம் பாடியில் போய் படாத பாடுபடுத்தி உங்களுடைய பாடியையும் உங்களுடைய உடம்பையும் அதுக்கு உண்டான அத்தனை செல்களையும் அது அழித்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சுகத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு, ஆஹா இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கே, இதிலே இருக்கலாமே, நீங்களும் அதைத்தான் தேடுறீங்க. ஆனால் வழிதான் தப்பு. இப்போ போதை தெளிஞ்ச உடனே மறுபடியும் புத்திக்கு வந்துடுது. ஆனால் ஒரு தியானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியிலிருந்து எதையும் போட்டு அவன் புத்தியை தாண்டி போகலை, தானே அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி அவன் தியானத்தை அடைந்து விட்டான். இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, என்னை புத்தி ஒன்றும் பண்ண முடியாது. நான் தியானத்தை கற்றுக்கொண்டால் பர்மனண்ட் போதை, பர்மனண்ட் ட்ரிங்க் தான். இப்போ ட்ரிங்கே உள்ளே போட வேண்டாம், நானே கான்ஷியஸாக புத்தியை விட்டு விலகி நிற்கிறதுக்கு பேர் தான் தியானம்.
இப்போது அன்கான்ஷியஸாக புத்தியை விட்டு கீழே போய் நிற்கிறது தான் நீங்கள் குடிக்கிற போதை பழக்கம். இது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறது. இது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வே அல்ல. மேலும் மேலும் நீங்கள் புத்தி ஸ்ட்ராங் ஆகும். புத்தி ஸ்ட்ராங் ஆகி அது ரொம்ப உங்களை கட்டுப்படுத்தி விடும். தப்பிக்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப சக்தியாக மாறிடுவான். எது? இந்த போதை பழக்கம். ஸோ இந்த புத்திக்கு கீழே போனீங்கன்னா அவன் பவர் ஆகிட்டே போவான். அதை நிறுத்திட்டு எப்போ புத்திக்கு மேலே போகிறதுக்கு ஒரு முயற்சியை எடுக்கணும். புத்திசாலியாக இருப்பவன் நான் சொன்ன இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டால் இது பெர்மனண்ட் சொல்யூஷனுக்கு நீங்கள் வரலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல இந்த ஞானம் இருக்கணும். ஆஹா, நான் புத்திக்கு கீழே போகிறேன், அதனால தான் நான் இப்படி சிக்கிக்கொள்கிறேங்கிற புரிதல் விட்டாலே அந்த ஆசை விடும். இதிலிருந்து வெளியில் வரணுங்கிற ஆசை முதல்ல வந்துடும். அந்த ஆசை உங்களுக்கு இப்போது இதை கேட்கும்போது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணிடலாம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. முதல்ல அதுக்குண்டான சூழ்நிலைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எவெல்லாம் இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிறானோ அந்த சாவகாசத்தை முதல்ல கட் பண்ணுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஹாவ் டு பிரேக். அந்த ஹேபிட்லேருந்து வெளியில் வரணும். அந்த பழக்க வழக்கம் உடைக்க வேண்டும். முதல் 48 நாள் அதை கான்ஷியஸாக உடைக்கணும். இதெல்லாம் எப்போ செய்வீங்க? ஆசை இருக்கணும். ஆசை எப்போ வரும்? ஞானம் இருக்கணும். ஞானம் எப்போ வரும்? புரிதல் இருக்கணும். புரிதல் எப்போ வரும்? உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதைங்கிறது நீங்கள் உணர்வைத்தான் தேடுகிறீர்கள். அந்த உணர்வு உங்களுக்கு பெர்மனண்ட்டாக கொடுக்குறேன். பெர்மனண்ட்டாக நமக்கு வேணுமா? எடுத்துக்கலாம். எப்பயுமே போதையில் இருக்கலாம், எப்பயுமே ஃபுல் அடித்த மாதிரி இருக்கலாம். எதுக்கு அதை உள்ளே ஊற்றிக்கிட்டு? அதை புரிந்து கொண்டால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வழி இப்பவே இருக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ரகசியம். ஆசையை கொண்டு வாருங்கள், வந்துவிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்?